முதுநிலை மருத்துவ படிப்பில் 50% இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அரசு மருத்துவர்கள் இன்றும் போராடினர். சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். நெல்லையில் 17வது நாளாக போராடி கொண்டிருக்கும் அரசு மருத்துவர்கள் வாயில் கருப்பு துணிகளை கட்டி பேரணியாக சென்றும், பிணம்போல் படுத்தும், முகத்தில் கருப்பு வெள்ளை வர்ணங்கள் பூசியும் புதுமையான முறைகளில் போராடினர். இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி நாகை மருத்துவமனைக்கு முன் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் மருத்துவர்கள் 5வது நாளாக தஞ்சை சுகாதாரத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்திற்கு முன்பாக பதாகைகளுடன் அமர்ந்து ஒவ்வொருவரும் புகைப்படம் எடுத்து ட்விட்டரில் பதிவேற்றி போராடினர். போராட்டம் நடத்தும் மருத்துவர்களுக்கு ஆதரவாக அரசு ஊழியர் சங்கத்தினர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல நாகையிலும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் நாகை அரசு தலைமை மருத்துவமனை முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்தனர்.